ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை குக்கிங் ஜர்னி. இன்றைக்கி நம்ம சேனலில் ஹெல்த்தியான ஒரு முறுக்கு ரெசிபி தாங்க செய்து காமிச்சிருக்கேன். கம்பு முறுக்குங்க. பாருங்கள், கையில் எடுத்து நான் உங்களுக்கு நசுக்கி காமிக்கிறேன். நல்லா சூப்பராக முறுமுறுப்பாக இருக்குங்க. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா? நல்லா பச்சை கலராக சூப்பராக இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. ஹெல்த்தியானது கூட. எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமாங்க. ஃபஸ்ட் டைம் என்னோட சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நான் பேக்கெட் கம்பு மாவு எடுத்திருக்கேங்க. இங்கிலீஷில் இதை பாஜ்ரான்னு சொல்லுவாங்க, பாஜ்ரா ஃப்ளோர்னு சொல்லுவாங்க. இதை தான் எடுத்திருக்கேன். இப்போ நான் ஒரு மெஷரிங் கப் எடுத்திருக்கேங்க. அதில் 1 கப் அளவு, 1 கப் முதல்ல நான் வந்து அளக்கிறேன் கம்பு மாவு. உங்கள் வீட்டில் நீங்கள் எதில் வேணாலும் மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். 4க்கு 1ங்க கணக்கு, அதுபோல் எடுத்துக்கலாம். இப்போ வந்து 1 கப் வந்து கம்பு மாவு எடுத்திருக்கேன். திரும்பவும் ஒரு 1/2 கப் அளவுக்கு கம்பு மாவையே எடுக்கிறேன். இதுக்கு இன்னும் ஒரு 1/2 கப் வந்து அரிசி மாவு எடுத்திருக்கேங்க. அரிசி மாவு வீட்லேயே நம்ம அரைச்ச அரிசி மாவு தான், ரேஷன் பச்சரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். இன்னும் 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துட்டோம். மொத்தமாக நம்ம 2 கப் அளவுக்கு இப்போ மாவுங்க. 1/2 கப்பு கம்பு மாவு, 1/2 கப் வந்து அரிசி மாவு, 2 கப் எடுத்துட்டோம். இதை சலிச்சிக்கலாம். நீங்கள் கம்பு வாங்கி வெயிலில் காய வச்சு அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா கம்பு மாவு நல்லாயிருக்குங்க. நான் எப்போவுமே வீட்லேயே தான் அரைப்பேன். இந்த முறை என்னால் அரைக்க முடியாததால் நம்ம பாக்கெட் மாவு தான் வாங்கியிருக்கேன். இப்போ 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துருக்கேங்க. எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் 1/2 கப் பொட்டுக்கடலை எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதையுமே நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஃபைனாக அரைச்சி எடுத்து இதையுமே சலிச்சிக்கலாம். இது சலித்து எடுத்தால் நல்லாயிருக்கும். இல்லைன்னா அப்படியே சேர்த்தோம்னா இதில் வந்து கப்பி இருக்கும் இல்லையா, அது இருந்ததுன்னா கப்பியோடு சேர்த்து நம்ம வந்து முறுக்கு சுட்டோம்னா முறுக்கு வந்து கட்டாகி வருங்க. அதனால் நம்ம இதையுமே சலித்து எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. இப்போ 1 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள் எடுத்திருக்கேங்க. இந்த இடத்துல நீங்கள் கருப்பு எள் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஓமம் எடுத்திருக்கேன். ஓமத்தை நல்லா கையில் இது போல் கசக்கி சேர்க்குறோங்க. கசக்கி சேர்க்கறதால அந்த ஓமத்தோட மனம் வந்து நல்லா வரும். அதனால தான் நம்ம எப்போவுமே ஓமத்தை நல்லா கசக்கி சேர்க்கணும். இதுக்கு தேவையான அளவு நான் வந்து உப்பு எடுத்திருக்கேங்க. இப்போ இதுக்கு வீட்லேயே அரைச்ச நான் வந்து தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கடுத்து இதை எல்லாமே ஒரு கரண்டியால் கலந்து கொடுத்துடலாம். நம்ம சேர்த்த உப்பு எல்லா மாவுலாம் ஒன்றா சேரணும். கம்பு மாவு, அரிசி மாவு, உப்பு, நம்ம சேர்த்த இந்த மிளகாய் தூள் எல்லாமே ஒன்று சேர்கிற மாதிரி இது போல் நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. இப்போ நான் ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பக்கம் எண்ணெய் வச்சுருந்தேங்க. நல்லா சூடான எண்ணெய் இருக்குது. சூடான எண்ணெயை தான் விடணும். நான் எண்ணெய் வந்து இந்த மாவில் விடும்போது மாவில் பபுள்ஸ் வரணும், அந்தளவுக்கு சூடாக இருக்கணும். சூடாக இருந்தால் தான் நமக்கு முறுக்கு வந்து நல்லா முறுமுறுப்பாக நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நல்லா சூடாக இருக்கிற எண்ணெயை சேர்த்துக்கணும். இப்போ கொஞ்சம் நல்லா சூடாக தாங்க இருக்குது. கொஞ்சமாக லைட்டாக வந்து மாவு மேலே சேர்த்து இது போல் கையால் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருக்க எண்ணெய் வந்து எல்லா பக்கமும் இந்த மாவில் படுற மாதிரி நல்லா நம்ம கையால் பிசைஞ்சிக்கணும். இது போல் கலந்து கொடுக்கணுங்க. கலந்து கொடுத்துட்டு இதை நல்லா கலந்து கொடுத்துட்டு கையில் எடுத்து உருண்டை பிடிச்சோம்னா அந்த உருண்டை வந்து உடையாமல் பாருங்கள், இந்த கையில் எடுத்து உருண்டை பிடிக்கிறோம் இல்லையா, இந்த உருண்டை வந்து உடையாமல் இது போல் இருக்கணும். அப்போ வந்து நமக்கு பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் மாவு. இப்போது நம்ம இதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணியும் அவ்வளோதான். கொஞ்சம் லைட்டான சூடு இருக்குங்க, லைட்டான வெதுவெதுப்பு இருக்குது. அது போல் தான் சேர்க்கணும். பச்சை தண்ணியை சேர்க்க வேணாங்க. லைட்டாக சூடான தண்ணியை சேர்க்கறதால இந்த முறுக்கு வந்து உங்களுக்கு எந்த இடத்துலையுமே பிழியறதுக்கு கட் ஆகாமல் நல்லா வரும். அதனால தான் நம்ம முடிஞ்ச வரைக்கும் சுடு தண்ணி, கொஞ்சம் லைட்டாக இருக்கிற சுடு தண்ணியை சேர்த்துக்கலாம். கட் ஆகாமல் நீங்கள் எப்படி பிழியிறீங்களோ அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா வரும். எப்பயுமே சுடு தண்ணி போட்டு வந்து நீங்கள் மாவு பிசைஞ்சிங்கன்னா, முறுக்கு மாவு பிழிஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து முறுக்கு பிழியறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுதான் டிப்ஸு. என்னோடய சேனலில் நிறைய முறுக்கு ரெசிபிஸ் போட்டிருக்கேங்க. அவல் முறுக்கு, வேர்க்கடலை முறுக்கு, பொட்டுக்கடலை முறுக்கு, அதுக்கடுத்து வந்து பாலக் முறுக்கு போட்டிருக்கேன், புதினா முறுக்கு போட்டிருக்கேன், நிறைய முறுக்கு ரெசிபிஸ் போட்டிருக்கேன். வேணும்னா என்னோடய சேனலை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மாவோட கன்சிஸ்டன்சி இது தாங்க. எப்போவுமே முறுக்கு மாவு நல்லா
அழுத்தி பிசையணுங்க. அழுத்தி பிசைஞ்சு நல்லா எங்கேயுமே இந்த மாதிரி நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள். இது போல் நல்லா நைஸாக இருக்கணும் மாவு. அப்போ தான் நமக்கு முறுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். இதுதாங்க கன்சிஸ்டன்சி. இப்போ நான் விரலை வச்சு உங்களுக்கு அழுத்தி காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி தான் இருக்கணும். ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் இலகுவாக இருக்கக்கூடாது. இதுதான் பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. கெட்டியாக இருந்ததுன்னா பிழிய முடியாது, இலகுவாக இருந்ததுன்னா அதிகமாக எண்ணெய் எடுத்துருங்க. அதனால் இது போல் நீங்கள் பிசைஞ்சிக்கோங்க. இப்போ நான் எடுத்த மாவை வந்து இப்போது பிசைஞ்ச மாவை 4 பாகமாக வந்து இது போல் பிரித்து எடுத்திருக்கேன். இதுக்கு நான் இப்போ முறுக்கு உரல் எடுக்கிறேங்க. முறுக்கு உரல் எடுத்து இதில் 3 கல் இருக்கிற அச்சு எடுத்திருக்கேன். அச்சு எடுத்து நம்ம முறுக்கு உரலில் சேர்த்துக்கலாம். இதுக்கு இப்போது நாம் எண்ணெய் தடவிக்கலாங்க. எண்ணெய் தடவுறதால இந்த முறுக்கு தவலுக்கு வந்து எண்ணெய் தடவுறதால நமக்கு ஒட்டாமல் வரும். முறுக்கு ரொம்ப நல்லா வரும் பிழியறதுக்கு. அதனால தான் நம்ம எண்ணெய் தடவிக்கணும். பிகினர்ஸாக இருந்தால் இந்த இதெல்லாம் கரெக்டாக தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் இதை வந்து ஒரு பிளேட்டு மேலே பிழிய போகிறேங்க. பிளேட்டு மேலே எண்ணெய் தடவி அதுக்கப்புறம் பிழியலாங்க. பிழியும் போது நமக்கு ஈஸியாக சூப்பராக முறுக்கு பிழிய வருங்க. நான் ஒரு பக்கம் எண்ணெய் நல்லா ஸ்டவ் பற்ற வச்சு எண்ணெய் வச்சுருந்தேன். எண்ணெய் நல்லா சூடாகிருக்கு. அப்படியே எடுத்து நான் வந்து சூடான எண்ணெயில் சேர்க்க போகிறேன். இதே போல் தான் நீங்கள் எல்லா முறுக்கையுமே நான் வந்து ஒரு தடவை எடுத்ததில் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 முறுக்குக்கு பிழியறதுக்கு வருதுங்க. இந்த முறுக்கு உரல் ஃபுல்லாக நான் எடுத்தேன் இல்லையா, 5 முறுக்கு வந்து மீடியமான முறுக்கு பிழியறதுக்கு வந்தது. ரொம்ப 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 நல்லா ஈஸியாக பிழியலாங்க. எப்போவுமே அரிசி மாவில் வந்து முறுக்கு செய்கிறத தவிர்த்து இது போல் கம்பு முறுக்கு செய்யுங்க. அதுக்கடுத்து ராகி முறுக்கு கூட என்னோடய சேனலில் போட்டிருக்கேன். ராகி முறுக்கு கூட செய்யலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இது போல் எல்லா முறுக்கும் இப்போ நம்ம வந்து பிழிஞ்சிட வேண்டியது தான். பிழிஞ்சு நான் வந்து எண்ணெயில் சேர்த்துட்டேங்க. எண்ணெயில் சேர்த்த உடனே முதல்ல பாருங்கள் நிறைய பபுள்ஸ் வரும். அதுக்கடுத்து கொஞ்சம் நேரம் வந்து அப்படியே விட்டுடணும். இதை கலக்கக்கூடாதுங்க. பபுள்ஸ் லைட்டாக கம்மி ஆகுது பாருங்கள். இப்போ வந்து உங்களுக்கு தெரியும் முறுக்கு நல்லா செவந்திருக்கும், லைட்டாக செவந்திருக்கும். செவந்த உடனே இப்போ நம்ம கரண்டியை விட்டு திருப்பி எடுக்க வேண்டியது தாங்க. திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்லா பொன்னிறமாக வறுத்து பொரிச்சு எடுக்கணுங்க. ரொம்ப 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 ஈஸி தாங்க முறுக்கு. இப்போ ஸ்கூல் லீவ் விட்டுருக்கோம். பசங்க வீட்டில் இருப்பாங்க. வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு இது போல் ஹெல்த்தியான முறுக்கு ரெசிபிஸ் நீங்கள் செய்து கொடுங்க. கம்பு, ராகி, சோளம் இதெல்லாம் ரொம்ப நல்லதுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. பிள்ளைகளுக்கு இதில் ஸ்நாக்ஸ் நிறைய செய்யலாங்க. என்னோடய சேனலில் நான் வரப்போகிற வீடியோஸ்லேயுமே நிறைய ஸ்நாக்ஸ் வந்து ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் செய்து காமிக்க போகிறேன். இது வரைக்கும் என்னோடய சேனல்லையுமே ஹெல்த்தியான ராகி ரெசிபிஸ், ராகி முறுக்கு தட்டை எல்லாமே இருக்குது. அதையெல்லாம் பாருங்கள். உங்கள் குழந்தைகளுக்கு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸை நீங்களும் செய்து கொடுங்க. இப்போ நமக்கு முறுக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ முறுக்கை எடுத்துட்டோம். இப்போ நான் தட்டில் சர்வ் பண்ணிட்டேங்க. கலர்ஃபுல்லான ஹெல்த்தியான கம்பு முறுக்கு ரெடிங்க. நீங்களும் செய்து பாருங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலை பொறுமையாக பார்த்த உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ.